மதுரையில் மழலையர் பள்ளியில் தண்ணீர் தொட்டியில் விழுந்த 4 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் பிஞ்சு உயிர் பறிபோனதன் பகீர் பின்னணி என்ன? குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. என் ஒய்ஃபுக்குமே குழந்தை இறந்து தான் ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டுருக்குறாங்க. குழந்தை நார்மல் பாப்பா தான், அழகு பெற்ற பாப்பா தான், நான் பெற்ற பாப்பா தான். மதுரையில் ஸ்பீச் தெரப்பிக்காக மழலையர் பள்ளிக்கு சென்ற பெண் குழந்தை மூச்சு பேச்சின்றி மருத்துவமனையில் உயிரற்று கிடந்ததைக் கண்டு பெற்றோர் இரத்த கண்ணீர் வடித்த சம்பவம் இதயங்களை நொறுங்கச் செய்தது. கோடை சிறப்பு வகுப்புக்கு சென்ற குழந்தைக்கு நேர்ந்த துயரத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை பாயுமா? மதுரை மாநகரில் KK நகர் பகுதியில் ஸ்ரீ கிண்டர் கார்டன் பள்ளி செயல்பட்டு வருகிறது. கடந்த 8 ஆண்டுகளாக இயங்கும் இந்த பள்ளியில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். தற்போது பள்ளியில் கோடை சிறப்பு வகுப்புகள் நடைபெற்று வந்தன. இதில் மாட்டுத்தாவணி அருகே உள்ள முத்தங்குடி பகுதியைச் சேர்ந்த அமுதன் என்பவர் தனது 4 வயது மகள் ஆருத்ராவை சிறப்பு வகுப்பில் சேர்த்துள்ளார். இந்த நிலையில் பள்ளி வளாகத்தில் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது பின்புறம் அமைந்துள்ள 12 அடி ஆழம் கொண்ட தண்ணீர் தொட்டியில் குழந்தை ஆருத்ரா தவறி விழுந்துள்ளது. சிறிது நேரம் கழித்து அங்கு பணியாற்றும் பணியாளர் ஒருவர் தொட்டிக்குள் குழந்தை விழுந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனே பதறியடித்து ஓடி வந்த ஆசிரியர்கள் சிறுமியை மீட்டுள்ளனர். பின்னர் பள்ளியில் இருந்து 50 மீட்டர் தொலைவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு சிறுமி உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னரே குழந்தையின் பெற்றோருக்கு பள்ளி நிர்வாகத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர். அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் அலறி அடித்து மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். அங்கு பேச்சு மூச்சின்றி குழந்தை அசைவற்று கிடந்ததைக் கண்டு இரத்த கண்ணீர் வடித்துள்ளனர். குழந்தை தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்தது தொடர்பாக பள்ளி நிர்வாகம் தங்களுக்கு உரிய தகவல் தெரிவிக்கவில்லை என்று பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தனது குழந்தைக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை என கூறி கண் கலங்கினர். ஸ்கூலில் தண்ணி தொட்டி எங்கே வச்சுருந்தாங்கன்னு தெரியல. தண்ணி தொட்டியில் பாப்பா விழுந்துருக்கு. தண்ணி தொட்டியில் விழுந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் இங்கேயே கொண்டு வந்துருக்குறாங்க. 19 கிட்ட இங்கே கொண்டு வந்துருக்காங்க. இங்கே ஒரு 1 hour இறந்து தான் குழந்தைய இங்கே கொண்டு வந்துருக்குறாங்க. என்ன ஸ்கூல் இது பண்ணாங்க, என்ன நடந்தது என்னங்கிறது இனிமே தான் அது என்னங்கிறது தெரியும். சரிங்களா? அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் தான் எனக்கே இப்போ தெரிஞ்சிருக்கு. இங்கே நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. என் ஒய்ஃபுக்குமே குழந்தை இறந்து தான் ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டுருக்குறாங்க. நீ போமா. நார்மல் பாப்பா தான். குழந்தை நார்மல் பாப்பா தான். குழந்தை நார்மல் பாப்பா தான், அழகு பெற்ற பாப்பா தான், நான் பெற்ற பாப்பா தான். அங்கீகாரம் பெறாமல் இருக்கக்கூடிய பள்ளிகளை முறைப்படுத்துவது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் துவக்க அங்கீகாரம் முதலில் வாங்க வேண்டும். ஒரு துவக்க அங்கீகாரம் வாங்காமல் எந்த ஒரு பள்ளியிலும் ஒரு குழந்தை கூட சேர்க்கக்கூடாது. ஆக துவக்க அங்கீகாரமே பெறாமல் பள்ளியை ஆரம்பித்துவிட்டு 1, 2, 3, 4 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கீகார சம்பந்தமான நடவடிக்கைகளில் இறங்குகிறார்கள். இது மிகவும் தவறானது. குழந்தை மரணம் தொடர்பாக மதுரை மாநகர தெற்கு துணை ஆணையர் அனிதா, அண்ணா நகர் காவல் ஆய்வாளர் பிளபர் ஷீலா மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரேணுகா உள்ளிட்டோர் பள்ளியில் நேரில் ஆய்வு செய்தனர். அப்போது பள்ளியில் உட்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் பள்ளியில் உள்ள தண்ணீர் தொட்டியை 1 வாரத்திற்கு முன்பு சுத்தம் செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து சிமெண்ட் ஸ்லாப்பை சரியாக மூடவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மூடப்படாமல் இருந்த தண்ணீர் தொட்டிக்குள் குழந்தை தவறி விழுந்து உயிரிழந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பள்ளி ஆசிரியர்கள் உட்பட 9 பேரை அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் அஜாக்கிரதையாக செயல்பட்டதாக கூறி பள்ளி தாளாளர் பத்ரிலட்சுமியை கைது செய்தனர். இதையடுத்து சம்பவ இடத்தில் ஆய்வு நடத்திய மதுரை வருவாய் கோட்டாட்சியர் ஷாலினி ஸ்ரீ கிண்டர் கார்டன் பள்ளிக்கு சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டார். மழலையர் பள்ளியில் கோடை சிறப்பு வகுப்புக்கு சென்ற 4 வயது குழந்தை அங்குள்ள தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் மதுரையில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.